ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். அத்வைத்தத்தை பற்றி சொல்லிட்டு வர பெரியவா, நம்ம எப்படி பாபம் பண்ண ஆரம்பிக்கிறோம், நம்மளுடைய கர்மாவை விடும்பொழுது தான், அதாவது வேதம் நமக்காக பிரித்து கொடுத்துருக்க கர்மாவை நம்ம விடும்பொழுது நம்ம பாபம் செய்ய ஆரம்பிக்கிறோங்கிறார் பெரியவா. அப்போ சொந்த லாபத்தை பெருசாக நினைக்காம, பலனை கருதாமல், லோகக்ஷேமத்தையே நினச்சி கர்மாக்களை பண்ணுற போது எல்லாமே புண்ணிய கர்மாவாக மாறுறது. நமக்கு உள்ளூர அது எல்லாமே நன்மை தான் பண்ணுறது. வெளியில் லோக வாழ்க்கைக்காக சமூகம் முழுசுக்கும் நன்மை உண்டாக்குறதோடு இல்லாமல் உள்ள நம்முடைய பாப கர்மாக்களையும் கழுவி அது தீர்த்துடுறது. தனக்குன்னு ஒரு பெரிய அரிப்பு இல்லாமல், ஒரு வஞ்சனை இல்லாமல் காரியம் செய்கிற போது தான் அந்த காரியத்தில் முழு ஈடுபாடு உண்டாகிறதுன்றார் பிரிவா. அதாவது நமக்காக செய்யும்பொழுது வர ஈடுபாடை விட வஞ்சனை இல்லாமல் லோகக்ஷேமத்துக்காக செய்யும் பொழுது அது நல்லபடியாக நடக்கும்னு ஒரு ஐதீகம். சித்தம் காரியத்திலேயே நன்னா ஈடுபடுறதுனால அதுக்கு பாப எண்ணங்களை நினைக்கவே கூட இடம் குறைஞ்சி போகிறது. அதாவது புண்ணிய கர்மமே சித்தம் சுத்தமாகிறதுக்கு படிப்படியாக உதவுறதுன்றார் பெரியவா. காரியமும் எண்ணமும் நெருங்கின சம்பந்தமுடையவ. காரியமே இல்லாமல் உட்கார்றேன்னு ஆரம்பித்தா கூட அப்போ மனசில் உள்ள கெட்ட எண்ணங்கள்லாம் படையெடுத்துட்டு வரும். இதில் சித்தம் நின்று அத்வைத்த ஞானம் சித்திக்கணும்னாக்கா அதுக்கு முன்ன அந்த சித்தம் முதல்ல சுத்தம் படணும். ஆரம்பத்தில் கர்மங்களாலேயே இந்த சித்தத்துக்கு வழி பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஆச்சாரியால் வேத கர்மங்களை நமக்கு நிலைநாட்டி காமிச்சிருக்கார். பாப சிந்தனைகளை போக்குற புண்ணிய சிந்தனை தான் பரோபகாரம், சேவ மனப்பான்மை, தியாகம். இதெல்லாமே பொதுவாக அன்பு அப்படின்னு சொல்லிவிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்தே இந்த அன்பை சகல ஜட பிரபஞ்சத்துக்கும் மூலமான பரமாத்மாவுக்கிட்ட திருப்பது தான் பக்தி. நமக்கு அந்த பரமாத்மா ஆதாரமானதுனால அவர்கிட்ட மனசை திருப்ப நம்ம பழக்கினாக்கா சுலபமாக அதில் ஈடுபட்டுட முடியும். பாப சிந்தனையே இல்லாமல் போய் ஏற்கனவே ஜென்மாந்திரங்களாக ஏற்றின்னு இருந்த பாப வாசனைகளும் பகவத் ஸ்மரணத்தினால நமக்கு கரையிறது. பரமாத்மா ஒன்றையே கெட்டியாக பிடிச்சிக்கிற ஒரு ஐக்கியாக்கிற நிலை நமக்கு லயிக்கிறது. மனசு ஒன்று மனசால் நமக்கு ஒரு கெட்டது நம்மளை அடியோடு நம்மக்கிட்டேருந்து போயிடுறது. 1000 கோடியில் வழியில் பாய்ஞ்சுன்னு இருக்க மனசு கடைசியில் இப்படி ஒன்றை பிடிச்சுன்னுருத்துன்னா அப்போ அதுலேயே தோய்ந்து கரைஞ்சி போயிட்டாக்கா முடிஞ்ச அளவில் சாஸ்வதமான பேரானந்தமான ஆத்மா ஒன்று தான் அப்போ அங்கே மிச்சமாக நிற்கிறது. இதைத்தான் நம்ம ஒவ்வொருத்தரும் முயற்சி தினப்படி பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறார் பெரியவா. ஒன்றுலேயே மனசு நிறுத்துறதுன்றது தியான யோகத்துக்கு நமக்கு ஏறிடுற படிக்கட்டாக தான் பகவத் பாதாள் கர்மமும் பக்தி இப்படி உபாயங்களை நமக்காக வச்சுருக்கார். பாராயணம், பூஜை, க்ஷேத்ராடனம் இப்படி ஆரம்பிக்கிற பக்தி மனசை மேலும் மேலும் பரமாத்மாவோட ஒன்றும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பரமசாந்தமான நிஜஸ்வரூபத்தை நம்ம அனுபவிக்க தொடங்குவோம். தூக்கம், மயக்கம், பிரம்ம இது மாதிரி இல்லாமல் நல்ல நினைவோடு கூடிய கான்ஷியஸாக மனசு ஆடாமல் அசையாமல் பேரின்ப நிலைக்கு இப்படியே கிட்ட நம்மளை சேர்ந்துட்டு போய் அந்த பக்தியால் கொண்டு விட முடியும். எல்லாரும் பரமாத்மா கிட்ட பக்தி செலுத்தணும்னு அதான் பெரியவா நமக்கு சொல்லி அனுகிரகிச்சிருக்கா. அத்வைத்தம்னு நம்ம சும்மா வாயில் சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் நமக்கு கிடைச்சிட போகிறதில்ல. அந்த நிலையில் இருக்கிற மகத்தான அந்த நிறைந்த சாந்தத்துக்கு ஒரு ரூபமாகவும் லட்சிய உதாரணமாகவும் இருக்கிற பகவான் ஈஸ்வரனை பற்றின நினப்பு தான் நம்மளை அந்த நிலையில் அப்பப்போ கடினமாக ஒரு க்ஷண நேரமாவது நம்மளை தோய்ச்சி நிற்க வைக்கும். அதுக்கு அவனுடைய அந்த பகவத் சிந்தனைன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த மனுஷ வாழ்வு உள்ள வரையில் ஆசை இருக்க போகிறது, துன்பம் இருக்க போகிறது, பயம் இருக்க போகிறது, துவேஷம் இருக்க போகிறது. இதுலேருந்து விடுபடுறது தான் மோட்சம்ன்ற நிலை. அத்வைத்த அனுபவத்தால் பாசமும் துன்பமும் பயமும் தோஷமும் நிவிருத்தி ஆகி அந்த துவேஷம் போய் அந்த மோட்ச ஆனந்தத்தையே அனுபவிக்க நம்மளால் முடியும். நமக்கு அந்நியமாக இன்னொரு வஸ்து இருக்கும்போது தானே அந்த துன்பம் ஆசையெல்லாம் உண்டாருது. நம்ம எல்லாம் ஒன்று தான், நம்ம பார்க்குறதெல்லாம் அந்த ஈஸ்வர ரூபம் தான், அந்த பரமாத்மா தான் நம்ம உணர்ந்துட்டாக்கா, அனுபவமாக நமக்கு அது வந்துட்டாக்கா ஆசையும் பயமும் கோபமும் துயரமும் எப்படி உண்டாகும்? அதுக்கு வழி ஏது இருக்குதுன்னு கேட்குறாரு பெரியவா. தேளும் பாம்பும் இப்போ நமக்கு துன்பம் தர்றது, நாமே தேளாவும் பாம்பாகவும் இருந்துட்டா இந்த துன்பமே இருக்காது இல்லையா? அப்போ நாமே அப்படின்ற உணர்வு வந்துட்டாக்கா எப்பயும் சுபாவமான ஆனந்தம்தான் மீதம் இருக்க போகிறது. அதுதான் மோட்ச நிலைங்கிறார் பெரியவா. என்னுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர்.